ரசத்தை இன்னும் ஃபைனல் டச்சாக தான் சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு டைம் இந்த மாதிரி ரசம் வச்சு சைட் டிஷ்க்கு சூப்பராக மிளகா தூக்கலாக ஒரு உப்பு கறி வச்சு வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நல்லா காரசாரமாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இனிமேல் அதுதாங்க மெயின் டிஷ்ஷே. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சீரகம், மிளகு, துவரம்பருப்பு போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடயே பூண்டும் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பில் மல்லி, அது கூடயே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டுட்டு கல்லுப்பையும் போட்டுட்டு உங்களுக்கு யார் மேலே கடுப்பு இருக்கோ அந்த கடுப்பெல்லாம் இந்த தக்காளி மேலே காட்டி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்தோன்னா இதில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் இன்னுமே ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் வரமிளகா நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தையும் இது கூட ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லெமன், பெரிய லெமனாக இருக்கிறதுனால ஒரு 1/2 லெமன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 லெமனை நல்லா புளிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.